காமராஜர் வந்துட்டு தொடக்க கல்வியை தாண்டினாரா இல்லையா? அதை தாண்டினாரா இல்லையா? தாண்டியிருக்காரு இல்லைங்களா? ஈவே ராமசாமி பெரியார் ஒரு 5ஆம் வகுப்பே தாண்டலைங்க. இவர் வந்து பெரிய அறிஞர், இவர் அறிஞர்னு சொல்லிக்கிறாங்களே, இவங்கெல்லாம் என்ன படித்தாங்க? தமிழர்களுக்கு இது கொடுத்தவங்க, அது கொடுத்தவங்க, தந்தை அப்படின்னு குறிப்பிடக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு? 5ஆம் வகுப்பே தாண்டாத ஒரு நபரை முன் வச்சு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவர் அதை கண்டுபிடிச்சாரு, அவர் இதை கண்டுபிடிச்சாரு, ஒரு புத்தகம் எழுதினார், யுனெஸ்கோ பாராட்டுச்சு. இப்போ நாங்கள் வந்துட்டு வரலாறு பேச வந்தால் எங்கள்கிட்ட என்ன கேட்குறீங்க? உங்கள் கல்வி தகுதி என்ன? நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? எத்தனை வருஷமாக அந்த துறையில் இருக்கிறீங்க? நாங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறோம்ல. ஆனால் அவனை பார்த்து நம்ம கேள்வியே கேட்குறது இல்லையா? இப்போ வந்துட்டு சமஸ்கிருதன்ற ஒரு மொழிக்கு வந்துட்டு எழுத்து தான் இல்லை, திராவிடம்னு ஒரு மொழியே இல்லை. அவங்க அதை பார்க்குறப்ப எப்படி பார்க்குறாங்கன்னா, தமிழர்கள் நாகரிகம் சம்மந்தமாக ஏதாவது ஒரு சான்று கிடச்சிச்சுன்னா இது போயிடக்கூடாது, இது வெளில வரக்கூடாது, எப்படி தாமதிக்க முடியும்? 2 அரசுமே, 2 தொல்லியல் துறையுமே, ஆந்திர பிரதேச மக்களாக இருக்கட்டும் அல்லது அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கமாக இருக்கட்டும், சமஸ்கிருதத்தில் இருந்து அவர்கள் மொழி பிறந்தது என்று வலுவாக நம்புகிறார்கள். திராவிடம் யாரை வாழ வைக்கிறதுன்னு பார்க்குறப்போ, திராவிடம் தமிழருக்கு நஷ்டம், மற்ற மொழியாளர்களுக்கு லாபம். வணக்கம், நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா வரலாற்று ஆய்வாளர் மணன் மன்னர்னா இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்குங்க. தமிழக அரசியா இதில் பெருசாக நாட்டம் காட்ட மாட்டுறாங்க. லைக் உங்களை மாதிரி பல பேர் இருக்காங்க, அவங்க ஏன் வெளில தெரிய மாட்டுறாங்க? அவங்க ஏன் மறைக்கப்படுறாங்க? இங்கே வந்துட்டு யாரை முன்னுக்கு கொண்டு வர்றதுன்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் தீர்மானிக்கிறது இல்லை, இங்கே இருக்கிற அரசியல் தீர்மானிக்குது. இப்போது உதாரணத்துக்கு சோழர் வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே நீலகண்ட சாஸ்திரின்ற பேர் தான் பள்ளிக்கூடத்தில் ஆரம்பித்து முதுகலை பட்டம் வரைக்கும் எல்லாத்துலேயும் இருக்குது. ஆனால் நீலகண்ட சாஸ்திரியை விட ரொம்ப அதிகமாக சோழர் வரலாற்றுக்கு ஆய்வு பண்ணு, நீலகண்ட சாஸ்திரி பண்ண ஆய்வு எதெல்லாம் தப்புன்னு சொன்ன ஒருத்தர் சதாசிவ பண்டாரத்தார். அவர் ஒரு முதுகலை வரலாறு படித்த மாணவனுக்கே தெரிய மாட்டேங்குது. ஓகே, சதாசிவ பண்டாரத்தார் இருந்த காலகட்டத்தில் இதே திராவிட இயக்கம் அவருக்கு விழாலாம் எடுத்திருக்கு. இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்கல்ல, அவர் என்ன எழுதினாருங்கிறதையும் பாடத்திட்டத்தில் வைக்கல. ஓகே, நீலகண்ட சாஸ்திரின்ற ஒரு பிராமணர் எழுதினதை நீங்கள் பாடத்திட்டத்தில் வைக்கிறீங்க. அப்போது தான் வாழ்ந்த காலகட்டத்தில் கொண்டாடப்பட்ட தமிழறிஞர்கள் கூட அவர்கள் தமிழர் என்பதற்காக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஓகே, அப்போது எல்லா காலகட்டத்திலையும் இவங்க அதை பண்ணுறாங்க. இப்போ தமிழ் மொழியில் இவங்க தமிழர்களுக்கு இது கொடுத்தவங்க, அது கொடுத்தவங்க, தந்தை அப்படின்னு குறிப்பிடக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், ஆய்வாளர்கள் அப்படின்னு இவங்களே குறிப்பிடக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரதான ஒற்றுமைங்கிறது இவங்க எல்லாமே தமிழர்கள் கிடையாதுன்றது தான். இப்போ காமராஜர்னாலே படிக்காத மேதையும்பாங்க. சரிங்களா? காமராஜர் படிக்காதவர் கல்வி கொடுத்தாரு எல்லாம் சொல்கிறாங்கல்ல. காமராஜர் தொடக்க கல்வியை தாண்டினாரா இல்லையா? அதை தாண்டினாரா இல்லையா? தாண்டியிருக்காரு இல்லைங்களா? இப்போ ஈவே ராமசாமி பெரியார் ஒரு 5ஆம் வகுப்பே தாண்டலைங்க. 5ஆம் வகுப்பே தாண்டலை. ஒரு 5ஆம் வகுப்பே தாண்டாத ஒரு நபரை முன் வச்சு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவர் அதை கண்டுபிடிச்சாரு, அவர் இதை கண்டுபிடிச்சாரு, ஒரு புத்தகம் எழுதினார், யுனெஸ்கோ பாராட்டுச்சு, இதை சொன்னார், ஆங்கிலத்தில் அதை எழுதினார், தமிழில் இதை சொன்னார், ஜிஓ அவர் தான் திருத்தினார். எவ்வளவு கதை சொல்கிறீங்க? எங்கேயாவது ஒரு இடத்துல அவருடைய இயலாமை, அவர் 4ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படித்தார், 5ஆவதே படிக்கலன்றதை எங்கேயாவது நீங்கள் குறிப்பிடுறீங்களா? அப்போ 5ஆம் வகுப்புக்கு மேலே படித்த ஒருத்தவர் படிக்காதவர், 5ஆம் வகுப்பே தாண்டாதவர், தொடக்க கல்வியே தாண்டாத ஒருத்தவரை நீங்கள் ஏன் படிக்காதவர், கல்வி அறிவு இல்லாதவர்னு சொல்ல மாட்டேன்றீங்க? அப்போ தமிழர்களை புகழ்ந்தா கூட ஒரு வஞ்ச புகழ்ச்சியோட தான் புகழ்வாங்க. ஓகே, புரியுதா உங்களுக்கு? அப்போ தொடர்ச்சியாக யாருக்கு என்ன இயலாமை இருக்கோ அதை ஒரு புகழ்ச்சியாக சொல்கிற மாதிரியாவது வட்டம் போட்டு காமிக்கிறது, இவங்களுடைய இயலாமையை, இவங்களுடைய இல்லாமையை மறைச்சிக்கிறது. இப்படி தான் இங்கே தொடர்ச்சியாக வரலாறு எழுதப்படுது. ஓகே, புரியுது இல்லைங்களா? அப்போ என்னென்னா இவர் பெரிய அறிஞர், இவர் அறிஞர்னு சொல்லிக்கிறாங்களே, இவங்கெல்லாம் என்ன படித்தாங்க? இவங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது? இப்போ நாங்கள் வரலாறு பேச வந்தால் எங்கள்கிட்ட என்ன கேட்குறீங்க? உங்கள் கல்வி தகுதி என்ன? நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க? எத்தனை வருஷமாக அந்த துறையில் இருக்கிறீங்க? நாங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறோம்ல. ஆனால் அவனை பார்த்து நம்ம கேள்வியே கேட்குறது இல்லையா? தமிழக அரசியா இதில் பெருசாக நாட்டம் காட்ட மாட்டுறாங்க. எதனால? மற்ற நாடுகள்லாம் தொல்லியல் துறைகள் அந்த நாட்டினுடைய வரலாற்றை தோண்டி எடுப்பதற்காக உருவாக்கப்படும். இப்போ ஒரு தொல்லியல் துறையில் முக்கியமான ஆய்வு வந்துருச்சுன்னா அதை கொண்டாடி தீர்த்து அதை வெளில கொண்டு அது பொதுமைப்படுத்தி அதை பாடத்திட்டத்துக்கு ஏற்றுவாங்க. நம்ம ஊரில் தொல்லியல் துறை எதுக்கு பயன்படுத்துனா, இவங்க ஒரு மார்ஜின் வச்சுருப்பாங்க, அதாவது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வச்சுருப்பாங்க, அது வரைக்குமான விஷயங்கள் கிடைச்சா அதை வெளில விடுவாங்க. ஓகே, இவங்களுக்கு ஒரு கருத்தியல் இருக்கும், அந்த கருத்தியலுக்கு வலு சேர்க்கிற விதமாக ஏதாவது கிடச்சிச்சின்னா அந்த ஆதாரங்களை வெளில விடுவாங்க. இதுக்கு மாறி வந்துச்சுன்னா அது இந்த இனத்துக்கு எவ்வளோ பெருமை தரக்கூடியதாக இருந்தாலும் அந்த மண்ணை போட்டு முடிவாங்க. ஓகே, இது காரணம் மத்திய அரசா மாநில அரசு? 2 அரசுகிட்டையும் தொல்லியல் துறை இருக்குது. ஓகே, 2 தொல்லியல் துறையும் அவங்கவுங்க அஜெண்டாவுக்கு அதை பயன்படுத்திக்கிறாங்க. அப்புறம் எதனால் அது அந்த அரசியல் எதுக்காகன்னு தான் எனக்கு, ஏன்னா இந்தியாவினுடைய பூர்வ குடிமக்கள் தமிழர்கள், இந்தியாவினுடைய பழமையான பண்பாட்டுக்கு சொந்தக்காரர்கள் தமிழர்கள், உலகளவில் மிகச்சிறந்த பண்பாடு நாகரிகம் நமக்கு இருந்திருக்கு. ஆனால் இப்போ தமிழர்களாக இருந்தால் இப்போ ஒன்றிய அரசாலையும் செயல்பட முடியாது, இங்கே இருக்கிற திராவிட அரசாலையும் செயல்பட முடியாது. அரசியல் ரீதியாக அது ஒரு பெரிய காரணம். ஏன்னா இவங்க 2 பேருமே நாகரிக அடிப்படையிலையும் சரி, அல்லது கல்வி அடிப்படையிலையும் சரி, அல்லது சிந்தனை அடிப்படையிலையும் சரி, தமிழர்களுக்கு ரொம்ப கிட்டக்கே வர முடியாத ஒரு தூரத்தில் தான் அவங்க இருந்திருக்காங்க. இன்றைக்கி இவங்க 2 பேரும் நம்மளை ஆட்சி செய்கிறாங்க.
இப்போ ஆட்சி செய்கிறப்போ அவங்களுக்கு வந்துட்டு என்னென்னா நம்ம ஒரு காலத்தில் இப்படி இருந்தோன்ற தகவலை சொன்னோம் அப்படின்னா எப்படியும் வந்துட்டு அவங்க நமக்கு கட்டுப்படுவாங்கன்ற ஒரு எண்ணம் இருக்கலாம். அல்லது வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு நாகரிகம் பண்பாடு சிறப்பு இல்லை இல்லைங்களா, எனக்கு இல்லாதப்போ எனக்கு கீழே இருக்க உனக்கு இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? ஓகே. அவங்க அது பார்க்குறப்ப எப்படி பார்க்குறாங்கன்னா, தமிழர்கள் நாகரிகம் சம்மந்தமாக ஏதாவது ஒரு சான்று கிடச்சிச்சின்னா இது போயிடக்கூடாது, இது வெளில வரக்கூடாது, எப்படி தாமதிக்க முடியும்? 2 அரசுமே 2 தொல்லியல் துறையுமே இப்படி தான் பார்க்குறாங்க. இதில் வந்துட்டு நடக்கக்கூடிய ஒரு பெரிய தப்பு என்னென்னா, இதை தட்டி கேட்க வேண்டிய மக்கள், இதுக்கு உரிமை கொண்டாட வேண்டிய மக்கள், அது வந்துட்டு யார் வீட்லேயோ நடக்குது, நமக்கு என்ன தொல்லியல் துறைன்னு ஏதோ ஒரு துறை இருக்கான் அப்படின்ட்டு தான் இப்போ இந்த 2020 வரைக்கும் வந்தாங்க. இப்போ 2020 என்னென்னா, இப்போ மத்திய தொல்லியல் துறை வந்துட்டு ஒரு பார்வையை முன்னெடுக்கிறாங்க. ஓகே. எல்லாமே வந்து ஆரிய நாகரிகம்ன்ட்டு. இப்போ ஆரிய நாகரிகத்தை தடுக்கணும்னா இவங்க திராவிட நாகரிகம்னு வச்சு தடுக்க முடியாது. ஏன்னா தொல்லியல் ஆய்வுகளில் ஆரிய நாகரிகம் வந்து கிமு 1600க்கு முன்னாடி போனால் தான் கிடைக்காது. திராவிட நாகரிகம் இப்போ தோன்றுனாலே ஒன்றும் கிடையாது. இப்போ வந்துட்டு சமஸ்கிருதன்ற ஒரு மொழிக்கு வந்துட்டு எழுத்து தான் இல்லை, திராவிடம்னு ஒரு மொழியே இல்லை. திராவிடம் அப்போ வந்து அப்படிங்கிறது தெலுங்கு, மலையாளம், தமிழ் அந்த 4ம் சேர்ந்த மொழி தான் திராவிடம் அப்படிங்கிற மாரி ஒரு வரையறையை சொல்கிறாங்களா, அதை நீங்கள் ஏற்கிறீங்களா? இல்லை. ஓகே. ஓகே. அது என்னென்னா அந்த வரையறையை வந்துட்டு இந்த தொடர்புடைய எல்லா மக்களையும் ஏற்றுக்கிறாங்களா? 1956ன்னு நினைக்கிறேன், 60க்கு முன்னாடியே ஒரு ஈவே ராமசாமி அவர்கள் நான் திராவிட நாடுன்னு சொல்கிறத வேறு யாருமே ஏற்றுக்கல, அதனால தமிழ்நாட்டுக்குள்ளே திராவிட நாட்டை தேட போகிறேன்னு அப்பயே சொல்லிட்டார். ஓகே. ஓகே. இங்கே வந்துட்டு மெட்ராஸ் மாகாணமாக இருந்தப்போ ஜாதி சான்றிதழ் கொடுத்தப்ப ஆதி திராவிடருங்கிற ஜாதி சான்றிதழை வந்துட்டு தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு கொடுக்குறப்போ நான் திராவிடர் இல்லை, எனக்கு ஆதி ஆந்திரர்னு கொடுன்னு அப்பயே வாங்கிட்டு அவங்க போயிட்டாங்க. ஓகே. அப்போ இந்த கதை வந்து யாருக்கு சொல்கிற கதை இல்லைங்களா, யாருமே ஏற்றுக்கல, நான் மட்டும் ஏன் ஏற்றுக்கணும்? ஓகே. அதனால் திராவிடங்கிறது 4 மொழி என்பது இவங்க சொல்லக்கூடிய ஒரு கற்பிதம். இன்னும் சொல்லணும்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறாங்க, திராவிடம்னா என்ன சொல்கிறாங்க? திராவிடம் அப்படின்னா தமிழர்களுடைய ஒரு பன்மையான மொழி அப்படின்னு அவங்க ஒரு சில பேர் ஏற்றுக்கிறது ஒன்று இருக்குது. இன்னொரு பேர் வந்து இந்த 4 மொழியை அடங்கிய இந்த 4 மொழி எப்படி சொல்கிறாங்க, தமிழ்லேருந்து அங்கங்கே வெளியே வந்தது அப்படிங்கிற. இப்போ தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா திராவிடம் என்பது தமிழ் மொழியிலிருந்து வந்த மொழிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை போய் நீ ஆந்திராவில் அப்படியே சொல்கிறியா? புரியுது. தமிழும் தெலுங்கும் அப்படின்றல, அதனால் இம் பக்கத்து வீட்டுக்காரனா இல்லை ரெட்டை குழந்தையா ரெண்டும், எது அம்மா இது பொண்ணுன்னு உறவு முறை இருக்குல்ல, ஆந்திராவில் சொல்கிறப்போ உன்னால் தமிழிலிருந்து பிறந்தது ஆந்திர மொழி தெலுங்கு மொழின்னு ஏன் உன்னால் சொல்ல முடியல? ஓகே. அங்கே வந்துட்டு நீ சொல்கிறப்ப ஏன் பம்முற, தமிழை இறக்கி தான் உன்னால் சொல்லவே முடியுது ஏன்? இன்னொன்று என்னென்னா ஆந்திர பிரதேச அரசாங்கம் அவங்க வந்துட்டு அரசியல் ரீதியாக என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். ஆந்திர பிரதேச மக்களாக இருக்கட்டும் அல்லது அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கமாக இருக்கட்டும், சமஸ்கிருதத்திலிருந்து அவர்கள் மொழி பிறந்தது என்று வலுவாக நம்புகிறார்கள். ஓகே. இதை யாராவது அங்கே போய் மறுக்க முடியுமா, சமஸ்கிருதத்துலேருந்து தெலுங்கு பிறக்கல அப்படின்ட்டு? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு சொல்லிக் கொடுக்கறதுக்குன்னு அவங்களுடைய மாநில மொழி அவங்க சொல்லிக் கொடுக்குறதுன்னு நிலையங்கள் நடத்துகிறாங்க. அந்த நிலையங்களில் சமஸ்கிருதமும் சொல்லிக் கொடுக்கப்படும் அப்படின்னு அரசாங்க உத்தரவே இருக்குது. ஓகே. நான் என்ன கேட்குறேன், அதே மாதிரி அரசு நிறுவனங்கள்ல அங்கே தமிழ் எங்கே சொல்லிக் கொடுக்குறாங்க? புரியுது. அங்கே எங்கேயுமே நம்மளுக்கான இடம் கொடுக்கறது கிடையாது, ஒன்றும் கொடுக்குறது. அவங்களுக்கு வந்து இப்படி ஒரு கருதுகோளே தெரியாதுங்க. ஓகே. யார் சொன்னால் அவங்க கிட்டக்க? இப்போது இந்த திராவிடம்ங்கிறது என்னென்னா தமிழ்நாட்டில் பிற மொழியாளர்கள் வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிறதுக்கு சொல்லப்பட்ட ஒரு கதை. ஓகே. ஆனால் நம்ம பிறமொழி பேசக்கூடிய மாநிலத்துக்கு போனால் அந்த கதை சொல்ல மாட்டாங்க, அதை சொன்னால் நமக்குள்ள பங்கு கிடைச்சிடும். ஓகே. ஓகே. புரியுதா உங்களுக்கு? அப்போது 4 பேருக்கு சம பங்கு, என் மாநிலத்தில் உனக்கு பங்கு, உன் மாநிலத்தில் எனக்கு பங்குன்னா அதை நம்ம ஏற்றுக்கலாம். உன் மாநிலத்தில் எங்கள் எல்லாருக்கும் பங்கு, எங்கள் மாநிலத்தில் உன்னை நாங்கள் வந்து சேர்த்துக்கவே மாட்டோம். ஓகே. இந்த இடத்துக்கு வந்துட்டேன்னா நான் திராவிடன்னு சொல்ல மாட்டேன், நான் வந்துட்டு தெலுங்குன்னு சொல்ல மாட்டேன், திராவிடன்னு சொல்லுவேன். ஆனால் நீ எங்கே இருந்தாலும் நீ தமிழன் தான். ஓகே. புரியுதா உங்களுக்கு? அப்போ இது என்ன மாதிரியான ஒரு ஏற்பாடு? இங்கே தமிழ்நாட்டில் இருந்த பிறமொழியாளர்கள் நீ தமிழன் நான் தெலுங்கு அப்படின்னு சொன்னால் என்ன விளைவு வரும்னு யோசிச்சாங்க. 1937 மொழி போராட்ட காலகட்டத்திலலாம் தமிழ்நாடு தமிழ் இருக்கே, தமிழ்நாடு தமிழ் இருக்கேன்னு பச்சை குத்திக்கோங்க அப்போல்லாம் ஈவே ராமசாமி அவர்கள் பேசினார். பின்னாடி மற்ற மொழி பேசுகிறவங்க குறிப்பாக தெலுங்கு பேசக்கூடியவங்க வந்து கேட்குறாங்க, தமிழ்நாடு தமிழ் இருக்குன்னா நம்ம எங்கே போவோம்? இப்போ வந்துட்டு அவருடைய இனம் சார்ந்த ஒரு பதட்டம் வருது. அடுத்த வருஷமே திராவிட நாடு திராவிட இருக்கேன்னு ஒரு மாத்துறாரு. ஓகே. நான் என்ன சொல்கிறேன், ஆந்திர நாடு வந்து திராவிட இருக்கே, கேரளா நாடு திராவிட இருக்கு, கர்நாடகா நாடு திராவிட இருக்குன்னு நீங்கள் பேச சொல்லியிருக்கீங்களா? அப்போ தமிழ்நாடு மட்டும் ஏன் திராவிட இருக்குது? சரி அப்படியே வச்சுக்கலாம், நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க, வேறு வழி இல்லாமல் வந்துட்டு மற்றவங்கள ஏற்றுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இருந்த இந்த மாநிலத்துக்கு வந்து நீங்கள் வந்துட்டு விசுவாசமாக இருக்கணும்ல. இப்போ சென்னை மாகாணம் வந்துட்டு இருந்து உடையுது, சென்னை வந்து எங்களுக்கு வேணும்னு தமிழ்நாடும் கேட்குது, ஆந்திராவும் கேட்குது. ஓகே. அப்போ ஈவே ராமசாமி அவர்கள் வந்துட்டு சென்னையை வந்து ஆந்திராவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆதரிக்கிறாரு. நீ இருக்கிற மண், உனக்கு சோறு போடுற மண் ஒரு பக்கம், ஏன் அதுக்கு ஆந்திராவுக்கு கொடுக்கணும் நம்ம? புரியுது. அப்போ நீங்கள் யாருக்கு விசுவாசமாக இருக்கீங்க? அப்போ திராவிடம் என்பது யாருக்கு விசுவாசமாக இருக்கிறது?
ஓகே. திராவிடம் யாரை வாழ வைக்கிறதுன்னு பார்க்குறப்போ திராவிடம்ங்கிறது தமிழருக்கு நஷ்டம், மற்ற மொழியாளர்களுக்கு லாபம்.